பட்டுறாங்க. இந்த வீட்டு மண்ணை கூட கொண்டு வந்து மடுமாதான மண்ணை கூட கொண்டு வந்து வளவில் வச்சுட்டு போனான். நான் சொன்னேன் அற்புதம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கிட்டே ஆகுது. நம்ம இங்கே வந்து ஒரு மாதத்துக்கிட்டே வந்து மாமன் வெடிங்கிறது வந்து அங்கே விட்டு பாம்பு 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 அங்கே சூமன் கேள்வி நிறைய பேர்ட்ட பதில் நிறைய பேர்ட்ட வந்து நக்கல் கதைகள் எல்லாமே வந்துட்டு இன்றைய தினம் வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது. என்னம்மா என்ன நம்ம கூட வந்து என்னென்ன மாதிரி ஆரோபணம் பண்றீங்களோ குறித்து எனக்கு அது என்னமோ தெரியல. அருணாபுரம் பண்ணிட்டு போடுறோம் பண்றவன் பண்ணட்டும் காய்க்கிறோம் காய்க்கட்டும். வந்துட்டு இறுதி கடைசி நாள் வந்துண்ணே. அப்போ அந்த கடைசி நாளில் வந்துட்டு நம்ம எதை சொன்னோம் நீங்கள் கவலைப்படக்கூடாது அழக்கூடாது. என்ன இதெல்லாம் வந்து என்ன எங்களுக்கு வந்துட்டு இருக்கணும்னு சொன்னால் அந்த பொருள் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அது இல்லை தானே. என்ன இப்போ ஒன்று இல்லை அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊருக்குள்ளே வந்து நிற்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாதத்துக்கிட்டே ஆகுது. நம்ம இங்கே வந்து உண்மையாக சொல்கிறோமே ஒரு மாதத்துக்கிட்டே ஆகுது. அதை வந்து மாமன் வெடிங்கிறதுலேருந்து அங்கே வீட்டு பாம்பு 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 அங்கே சூம் பண்ணுங்க. அந்த இதை கட்டும் வேணும் உங்களுக்கு. கேணும் இந்த கட்டுங்க பாம்புண்ணா. ஐயோ ஓடுங்க ஓடுங்க. போறேன் அங்கே போறேன் போறேன் போறேன். நானும் நீங்க ஓடி பாப்பா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு வந்ததாம். நான் சௌக்கியமா வருது வருது வா 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 வா. ஒரு காலம் இப்படி பாம்பு பயப்படாது. தந்த சீட்டா பின்னுக்கு வீடியோ இன்ட்ரோடு கேட்க வந்து கொத்துவான். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாதத்துக்கிட்ட வந்து நாங்கள் இங்கே வரல. நம்ம அதை வந்து கொஞ்சம் வேலையாக வந்து ஓடுபடுத்துறீங்க வந்து. அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது பாம்பு தான். ஐயா உண்மையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில வந்துட்டு நிறைய பேருடைய கேள்வி நிறைய பேருடைய பதில் என்ன. அதாவது இந்த வீடியோ பார்க்குற ஒருவர்கிட்ட வந்துட்டு நிறைய பேர்ட்ட கேள்வி நிறைய பேர்ட்ட பதில் நிறைய பேர்ட்ட வந்து நக்கல் கதைகள் எல்லாமே வந்துட்டு இன்றைய தினம் வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது. என்னம்மா அதாவது என்ன நக்கல் கதைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் வந்து நாங்கள் எல்லா உறவுகளுக்குமே சொல்லிப்போம். எங்களுடைய ஆசையாக கட்டின சொந்த வீடு ஒன்று இருக்கிற எல்லாருக்குமே சொல்லியிருப்போம். அப்போ சொந்த வீட்டு கதை வந்துட்டு பெரிய கதை உண்டு. அந்த கதைக்குள்ளே வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அதர் வகையில் நீங்கள் எங்களுக்கு தர சொல்லுங்கள் சப்போர்ட் ஆகுதுண்ணா. அது இங்கே வாங்க சப்போர்ட் ஆகா இல்லை வெயிலுக்கு ரைட் சுக்கு வாங்கிடுவோம். ஓகேயா அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அது சொல்லலாமா நான் கொஞ்சம் கட்டின சரி ஓகே. அப்போ என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து நாங்கள் எங்களுடைய
ஆசையாக கட்டின வீடை வந்து நாங்கள் விற்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றில் நிறைய வாட்டி சொல்லியிருந்தோம் நாங்கள் நிறைய பேர் வந்து விலை பேசிட்டு போனவங்களும் தான் எழுத வாரம் பண்ணிட்டு மறுத்து போனவங்களும் தான் அப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த வீடை வந்து விற்கிறதுக்கு நிறைய பேருடைய தேவையில்லாத வீண் வார்த்தைகள் வந்து கூட வந்து நாங்கள் எங்களுக்கு மனசை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு நம்ம சொன்னால் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் இந்த வீட்டை வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் கட்டி இவ்வளோ காலமாக வந்து வாழ்ந்த நாங்கள் இப்போ விற்கிறோம்னு சொல்லிகள் வந்துட்டு அதுமாரி வந்துட்டு சரியான மாதிரிக்கு அங்கே ஒரு கவலைக்குள்ள விஷயம் தான் நம்ம இது வந்து ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்துட்டு தாங்காது ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வீட்டை வந்து நாங்கள் எல்லாம் கட்டியிருந்த நாங்கள் வந்த நிலைமையால் வந்து இந்த தினம் வந்துட்டு விற்க போகிறோம் என்று சொல்லி கூட நாங்கள் சொல்லலாது என்னன்னு சொல்லி நாங்கள் கடைசியாக சொல்லுவோம் அப்போ அப்படி சொல்லி நாங்கள் வீடியோ டிக்டாக்ல போட்டிருந்து யூடியூப்பில் போட்டிருந்து அப்படி நிறைய வெளிநாட்டிலேருந்து கூட வந்தவங்க நம்ம பார்த்தவங்க அப்போ விலை பிரச்சனையில் வந்துட்டு கொஞ்சம் அங்கே வந்து கொஞ்சம் விட்டுட்டு போகிறோம் அடுத்து வந்துட்டு வீடியோ கால் போட்டால் கூட வந்து சில பேர் வந்து நக்கலாக கமெண்ட் பண்ணுறது என்னது வீட்டுக்கு வந்துட்டு லீஸ் இருக்கோம் அடிக்காதுன்னு கூட அப்படி கமெண்ட் பண்ணுறேன் சில பேர் என்ன ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் வீடு அந்த விற்கலாம் சும்மா போகிறோம்னு விட்டு லீஸில் போடலாமோ இல்லாட்டி அடிக்காதோன்னு சொல்லி பனங்காத்தலை என்ன கட்டுதாங்க அப்படி வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்து இருந்தேன் அப்போ அந்த ஒரு ரீதியாக வந்து நாங்கள் வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் விற்பனை செய்து விட்டோம் என்று சொல்கிறத விட வீடு கொடுத்தாச்சு அது வந்து ஒரு கிழமை வரும்போது நாங்கள் கொடுத்து ஆனால் இன்றைய தான் எங்களுக்கு அந்த புரிய அவுட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சதுன்னு ஆமாம் எங்களுடைய ஆசையாக கட்டின வீடை வந்து நாங்கள் விற்று விட்டோம் உண்மைக்குமே வந்துட்டு சரியான மாதிரிக்கு கவலைக்குரிய விஷயம் தானே அப்போ அம்மா வந்து இப்படி ஆசையாக கட்டின இந்த வீடை வந்து விற்றதால் என்ன உங்களுடைய மனசு வந்து எவ்வளோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த டைமில் வந்து சொல்கிறது என்னன்னு தெரியல என்ன சொல்கிறது எதுவும் இல்லை வெடியெல்லாம் போடுறாங்க பைக்கமா போதும் இப்படியாம்மா பிக்கோணும்னு சொல்லி நிறைய தடவை நிறைய வீடியோக்கள் போட்டாங்க நிறைய பேர் வந்தது போனது பார்த்தது இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படி நிறைய குழப்பங்கள் வந்தது என்ன அப்படிலாம் வந்து போய் உண்மையாக ஒரு கிழமை ஆச்சுது இப்போ எங்களோட வீடு வந்து நாங்கள் விற்று அதை ரெண்டே தான் எங்களுக்கு அவுட் பண்ணுறதுக்கு வந்து நேரமும் கிடச்சிருக்கேன்னு எதுவும் அதை வந்து வேறு யாருமே இல்லை இப்போ நாங்கள் இருக்கிற இந்த அயலுக்குள்ள உள்ள ஒரு அண்ணாக்கெல்லாம் அந்த வீட்டை வந்து வாங்கினதேண்ணா அவங்க வாங்கினா ஒரு வெளிநாட்டு உறவுகளுக்காக அது அண்ணா வெளிநாடுடைய அதை வந்து வேண்டி விட்டுருக்குறாங்க உண்மையில வீடு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு காசுலேருந்து நாங்கள் உறுதி முடிச்சு கொடுத்து எல்லாமே செட்டில் பண்ணி அவங்களோட கையில் திறப்பும் எல்லாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் நாங்கள் வெளியால் நிற்கிறோம் என்ன திறப்பு கொடுத்தாச்சு இனிமேல் அவங்க வந்து அது என்னென்ன முறைப்படி தங்களுக்கு இஷ்டப்படி கட்ட போகிறாங்களோ அதுபடி உடைக்க போகிறாங்க வீடு உடைக்க வேண்டாம் இல்லை வீடு உடைக்கல அட்டாக்கு பாத்ரூம் கட்ட போனோம் அப்போ சரி வீடு கொடுத்தாச்சு இப்போ முக்கியமாக இந்த பதிவு வந்து நாங்கள் ஏன் பதிவிடணும்னு சொன்னால் நிறைய உறவுகள் வந்து எதிர்பார்ப்பாங்க சம்டைம் வந்து நம்ம எங்கே அப்படி கடைசியாக இன்றைய நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இறுதியான நாள் என்ன இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இறுதியான நாள் இல்லை சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு கடைசி நாள் வந்து என்ன அப்போ இந்த கடைசி நாளில் வந்துட்டு நம்ம எதை சொன்னால் நீங்கள் கவலைப்படக்கூடாது அழக்கூடாது என்ன இதெல்லாம் வந்து என்ன எங்களுக்கு வந்துட்டு இருக்கணும்னு சொன்னால் அந்த பொருள் வந்துட்டு இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அது இல்லை தானே என்ன இப்போ ஒன்று இல்லை ஆனால் எப்படியும் என்ன விதப்பட்டும் இதே கட்டி எடுத்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த டைமில் வந்து இதே இவ்வளோ தூரம் அம்மாக்கள் கட்டினோம் இனிமேல் வந்து நாங்களும் ஒரு வேலைக்கு போய் என்ன விதப்பட்டும் ஒரு கொட்டிலுக்கு இருந்தனாலும் வீடு ஒன்று கட்டுவோம் தானே நான் கண்டிப்பாக வந்து உண்மைதான் என்னன்னு சொல்கிறது வீடு வந்து நாங்கள் வீட்டால் எழும்புவோம் முதலாவது எதிர்பார்க்கல ரெண்டாவது விஷயம் இப்படி வாடகை வீட்டில் அங்கே இங்கே அலைஞ்சிருப்போம்னு எதிர்பார்க்கல அடுத்தது வந்து வீடு விற்போம்ன்ற ஒரு மனநிலையும் நாங்கள் வருமானம் கூட எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்க்காமல் எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சுது அது வந்து நன்மையோ தீமையோ கடவுளுக்கு தான் தெரியுமே அது கடவுளோட ஒரு விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது சரி வீடு வித்தாச்சு இனிமேல் நாங்கள் அதில் வந்து கண்கலங்க கூடாதுன்னு சொன்னால் இன்னும் வந்து அதில் வரப்போகிற உறவுகள் வந்து நல்ல வடிவாக சந்தோஷமாக இருக்கணுமே எங்களுக்கு வந்து கவலைப்பட்ட பெரிய சுடங்களை எல்லாம் கையெழுத்து கொடுத்து இந்த ஒரு கிழமைக்கு மேலே ஆச்சு வீடு ஏதோ எங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து நல்ல இடத்துல நல்ல ஒரு காணி வாங்கி ஏதோ எங்களால் எண்டல ஒரு பொட்டில குடில போட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவலைப்படுறீங்களா அவ்வளோதான் வீடு வித்துட்டு இங்கே வர்ற பிளான் இருக்கக்கூடாது எங்களோட வீடு இருக்குதானே வார பிளான் இருக்கக்கூடாது வராமல் இருக்கக்கூடாது எங்கள்கிட்ட வீடு இருக்குதானே வந்துட்டு போகலாம் என்ன நீங்களும் கூட மாதாட்ட நல்லா ப்ரே பண்ணுங்க சித்தா வீடு வித்துட்டா உண்மையிலே வீடு வித்துன்னா சில பேர் வந்து நினைப்பாங்களோ ஏதோ கொள்ள கணக்கில் வித்தாண்டு எப்போவுமே நாங்கள் சொன்னோம் தானே
குறைஞ்ச ரேட்லாம் வீடு வந்து இப்போ நாங்கள் காணியை வேண்ட போனோம்னு சொன்னால் உண்மையில காணியின் விலை வந்து 35 லட்சம் 40 லட்சம் போகுது காணின்னு கடும்பில்லை சரியான விலையாக கிடக்குது. அதுக்குமே இப்போ வேண்டதே சரியான பிரச்சனையாக கிடக்கு. அந்த அவ்வளோத்துல காணியை வச்சு கொண்டும் சிலது கை விழுதல் இல்லை. என்ன சரி நீங்களும் மாதாட்ட வந்து பே பண்ணுங்கன்னு ஒரு காணி வீடு கிடைக்கணும். சரி இழந்ததுக்கு டபுள் டபுளாக நல்ல ஒரு காணி கிடைச்ச ஒரு வீடு கட்டணுமேனு. என்ன சரி எல்லாத்தையும் நினைச்சா வந்து கவலை அணினாமா இந்த வீட்டில் வரலாறு இந்த மரத்தை மட்டும் வந்தேன். அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் என்னோட மாமி வச்ச மரம் அதான் வந்து ஒரு சின்ன குட்டி கண்டாங்களோட ஜீவா 1 வயசு 1.5 வயசு வரும் அந்த டைம்ல வந்து வச்ச மரம் என்ன. எவ்வளோ வருஷம் இருக்கு. ஆனால் அதுக்கு என்னன்னு தெரியல. எவ்வளோதான் தண்ணி ஊற்றா விட்டாலும் வட்டிட்டு ஒரு பூ அஜி பூத்து நிற்கி. இப்போ இந்த மரம் அடியோட பட்டே போட்டு ஃபுல்லாக பட்டுட்டு அந்த குருவிச்சதான் இல்லை படந்து வந்து நிற்கிது. பட்டுறாங்க எப்பவுமே எங்களை கைவிட மாட்டான். எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு. சரி ஏதோ உங்களோட நன்மையை குடிச்சுட்டான். இல்லைல்லம்மா இப்போ நாங்கள் ஒன்று சொல்லணும். நம்ம இந்த வீடு வந்து ஆசையாக வந்து காட்டினது அந்த இதில் வந்துட்டு தேவையில்லாத கதையை கூட வந்து இந்த வீட்டுக்கு நம்ம அப்படி இருந்து கூட வந்துட்டு என்ன சொல்ற ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி கட்டின ஒரு வீடு. அது ஏன்டா வித்தரிங்கன்னு சில பேர் யோசிக்கலாம். கட்டைக்குள்ள இரவிரவா மழைக்குள்ள நினைஞ்சு கூட செஞ்சாங்க. ஐயமாண்ட வீடியோல இருக்கு. வயிற்றுல இருக்கக்குள்ள 9 மாசம் இந்த வீட்டுக்கெல்லாம் கல்லு தூக்கி கொடுப்பேன். சித்தப்பா வேலை செய்யக்குள்ள தூக்கி கொடுப்பேன். ஆக்களை கண்டனம் கையில் இருப்பேன். பிரபலமி வேலை செய்வேன். அப்படி நிறைய கல்லு முள்ளும் சேர்ந்து கலந்து கட்டின ஒரு வீடு. ஆனால் இன்றைக்கு எப்படி விருப்பம்னு சொல்லி மனசில் நான் நினைக்கல. எங்களுக்கு அவ்வளோதான். அப்போ சில பேருக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாமல் இருக்கும் நம்ம வீடு வந்து என்னென்ன மாதிரி யாரோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை குறித்து எனக்கு அது என்னமோ தெரியல. அருணாலும் அப்படினாலும் பண்ணிட்டு போடுமே நான் சொல்லுவேன். பண்ணுறவன் பண்ணட்டும் கைக்கிறவன் கை கட்டும். அவ்வளோப்படையில ஆனால் என்ன சாமான்களை வந்து ஏற்றி நாங்களும் இன்னும் அதுக்குள்ள கொஞ்சம் முக்கியமான சாமானுக்கா இப்போ சொல்லக்கூட சர்ப்ரைஸாக சொல்லுவோம். அதான் முக்கியமான கொஞ்சம் இதுகள் வந்து இருக்குது. அப்போ நம்பிக்கையான ஒரு வாக்கலண்டபடியால் நாங்கள் வந்து திறப்பாக கையளிச்சிட்டோம். புரோக்கர் மூலமாக எடுத்து உறுதியெல்லாம் முடிச்சு காசெல்லாம் வாங்கின அடுத்த நாளே வந்து நாங்கள் திறப்பாக கையளிச்சிட்டோம். நம்பிக்கையான ஆக்கலண்டை நாங்கள் அவ்வளோ சாமான்களோடையும் திறப்பை வந்து கொடுத்த நாங்கள். அது வந்து எங்களுக்கு இப்படி நாளைய நாள் தினம் வந்து அவர் திறப்பு தருவார். அப்போ நாங்கள் வந்து திறந்து எங்களோட பொருட்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய என்ன அது அர்ஜுனுக்கு ஒரு சிரிப்பாக கிடக்கு இந்த காமிக்கா வட்டி வட்டினது. ஓனான் பட்டு பட்டினது இல்லை இல்லை பள்ளிக்காம இல்லை லீவு. அப்போ அதுக்கான கரக்கான் பட்டு பட்டிக்கான். ஆமாம் அப்படி வந்து பார்ப்பேன் நம்ம வீடை வந்துட்டு இல்லை பள்ளிக்கழி தான். அப்போ இந்த வீடை பார்த்து போனோம். முக்கியமாக நிறைய அளவு கிடக்கல இன்றைக்கு அதை நிறைய பிரச்சனை போய் கொண்டு தொதலுக்கெல்லாம் சண்டை வருது ரீச்சால. இல்லை இல்லை ஓகே மக்களே, இதான் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய சொந்த வீடு வந்து இன்றைய தினம் வந்து கையளித்து விட்டோம். இனிமேல் வந்து இந்த வீடு யாருக்கும் எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னாம்மா சரியாம்மா ஒன்றும் அழக்கூடாதும்மா, இன்னும் யோசிக்கக்கூடாது. மனசுக்கு நிறைய கவலை இருந்தாலும் ஆனால் நாங்கள் இதை வந்து இன்னொரு ஆக்களை கொடுத்துட்டோம். அதை குறித்து கவலைப்படக்கூடாது. என்னன்னு சொன்ன உண்மையிலே என்னோட ஒரு அம்மாவும் வந்து கதை கேட்க சொல்லியிருந்தவங்க, நீங்கள் அனுப்பிச்சியா வீடு விற்கிறது வந்து உண்மையிலே என்ன சொல்கிறோம் அப்படி ஒரு இது இருக்குது. விற்கல வந்து ஒரு கவலை எழுதல் வேறு நமக்கு பயனலாம். ஆனால் நாங்கள் வந்து கண்களை இங்கே கொண்டு கூடாது. சந்தோஷமாக கொடுக்கணும். இந்த மன வாழ்கிறவங்க வந்து சந்தோஷமாக வாழணும். உண்மையாக நாங்கள் அவங்களோட மனசை கஷ்டப்படுத்த அளவுக்கு தான் நாங்கள் அந்த வீட்டை வந்து அந்த பெருமதி கொடுத்தேன். ஓமோ இல்லையோ வாங்கி நாங்களுக்கு உண்மையாக நல்ல லாபம். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வெளிநாட்டுக்காரர் தவிர நோமலாக ஒரு உள்நாட்டுக்காரர் வந்து வாழக்கூடிய சகல ஒரு வசதி வாய்ப்பும் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஏன் வெளிநாட்டுக்காரரும் வாழ்கிற வளத்துக்கு எல்லாமே வந்து இருக்குது, இல்லைன்னு சொன்ன ஒன்றும் இல்லை. அதில் முக்கியமான சாமான் இல்லை இந்த கொமெண்ட் அது வந்து யூஸ் பண்ணுறாங்களுக்கு அது மட்டும்தான் இல்லை. இப்போ கூட சில பேர் வந்து இதை நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பொய்யான நியூஸில் வந்து அவுட் பண்ண மாட்டோம். அதான் இல்லை இல்லை அது உண்மையாக தெரியும் தானே. என்ன சொன்னால் இப்போ 4 எல்லாம் வந்து சாமான் ஏற்றுவோம். அதில் வந்து பார்ப்பினோம். அதையும் தாண்டி வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் வீடு சும்மா காட்ட போன்னு சொன்னால் இப்போ கதவு திறந்து போயிருப்போம். என்ன திறப்பு கூட எனக்கு இதே இல்லைண்ணே. ஏன் நாங்கள் கூட வந்துட்டு நேற்று தான் வந்து வீடியோ அஞ்சாங்க. அவையில் வந்து நோமலாக எல்லாம் வந்து இந்த கூட்டி துப்புரம் வைக்கணும். நம்ம இந்த எல்லாம் கூட்டி வைக்கணும். எங்கள்கிட்ட ஒன்று கூட இல்லை. இந்த அது அந்த மோட்டர் கிடங்கு கூட வாடியை துளைச்சி கிடக்கு. உண்மையாக எங்கே எல்லாம் துப்புரம் வைக்கணும். ஓகே, அப்போ எங்களுடைய வீடு விஷ் யூ
லவ் யூ சோல்லெஸ் வீடு குட் பாய் என்னம்மா சரி விடுங்க யோசிக்கக்கூடாது இதே போல் இன்னொரு தரமான வீட்டில் நாங்கள் சந்திப்போம் வாழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கு என்னம்மா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றின கடவுள் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு இவ்வளோ காலமாக வாழ வச்ச கடவுள் இன்றைக்கு எங்களை நரோட்டில் விடப்படாரு விட மாட்டார் அம்மா சொன்னால் தண்ணியும் வந்து விடாய்க்கு சொல்லி ஆமாம் இல்லைம்மா உண்மையாக வந்து நாங்கள் இனிமேல் வந்து இப்போ நான் எப்படியாச்சும் வீடு கட்டுவோம் தான் இப்போ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் காலம் போய் நான் கட்டுவோம் தான் கட்டினா அப்புறம் இதே ஒரு செட்டப்பில் செய்வோம் என்ன என் அம்மா வந்து கூடல இப்போ வழிபடுற அம்மா ஆத்தியில் வந்து மாதாண்ட இது வந்து வீட்டுக்கு கிடக்குண்ணே மாதாண்ட அந்த தண்ணியே எவ்வளோ கிடக்கு விட்டுண்ணே சைவ தெய்வத்திட்டு நான் வழிபாடு செய்வதே ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு எதிர்க்காங்க அந்தரத்துக்கு மாதாவில் ஒரு இது வந்துச்சு கட்டு வந்துச்சு மாத்திக்குள்ள முதலாவது அந்த நான் அதற்குள்ள அந்த மாதாக்குள்ள வந்து உள்ள ஒரு பட்டை இருக்கிறதுக்கு மெயின் ஆளாக இருந்தாலும் எங்களோட வீட்டுக்குள்ள அத்தி வர மாற்றிட்டேன் ஆத்தியெல்லாம் அப்படி வந்தது ஏன் மாதாவில் நாங்கள் நேத்தி வச்சோண்டுக்கு போனாங்களே அந்த நேத்தி கூட வந்து நான் என்னத்துக்கு சொல்லலை என்ன இல்லை அன்றைய சொன்னாங்களே வீடியோ வந்து போட்டாங்களே நான் சொல்லுவோம் நாங்கள் கடைசியில் வந்துட்டு என்னத்துக்குன்னு சொல்லுவோம் என்ன சொன்னால் எதிர்பார்ப்பாங்க சில பேர் வந்துட்டு என்ன உண்மைக்குமே நிறைய பேர் வந்து எங்களோட வீடை வந்து பார்த்து கிளம்பி கொண்டு போனவங்க வேண்டாம்னு சொல்லி மற்றது நிறைய பேர் வந்து பொய்யான வதந்திகள் நிறைய ஒரு வாங்க வரவங்கள்ட்ட நிறைய பொய்யா எல்லாம் நோட் பண்ணினவங்க நிறைய கதை எல்லாத்தையும் அப்போ அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கேட்கல சில பல கவலைகள் வந்தது சரி நாங்களும் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி தான் ஒரு வீடாக இருந்தாலும் சரி தான் அதை விற்க போகிறோம்னு சொல்லி என்றைக்கு முடிவு எடுத்தோமோ அதை நீ விற்றுருவோம் அப்புறம் அதுக்குள்ளே வந்துன்றது சரியில்லைன்னு சொல்லுவோம் அப்போ உண்மையிலே நிறைய பேர் வந்து அப்படி கதைச்சி எங்களுக்கு கவலை வந்தது மற்ற சரி எப்படியாச்சும் நாங்களும் விற்கணுன்ற நோக்கத்தில் இருந்தபடியால் மாதாக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் என்ன அது வந்து ஆர்த்தி சாப்பிடாத டைமில் வந்து நாண்டியாக்களோட காரில் போனாங்க வீடியோ பார்க்குற ஒரு அக்கா தான் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி மாதாவில் நீங்கள் வந்து நேர்த்தி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து சாப்பிடும் கொள்ளும் நீங்கள் வச்சு உண்மையிலே அது வெறுஞ்சோறு தான் வந்து சாப்பிட்டோம் வெறுஞ்சோறு இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்தாலே வெறுஞ்சோறு தான் தின்னு மல்லி ஒரு காலம் சேர்த்தாலும் சாப்பிட மாட்டேன் அதான் எனக்கு முதல் நடந்த ஒரு அற்புதம் அப்போ நான் அதை கொடுத்ததுக்கு பிறகு நேர்த்தி வச்சுட்டு வந்து ஒரு கிழமையால் வந்து நாத்தி கறி எல்லாம் மட்டும் சாப்பிட்டோம் அப்போ எனக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருந்தது பிறகு நாங்கள் அந்த மாதாவளுக்கு முதல் தடவை போனாங்கன்னு எது போய் பிறகு ஆத்தியரோட மொழுது எல்லாம் கொளுத்திட்டு கும்பிட்டு வரைக்குள்ளே தான் நான் ஒரு நேர்த்தி வச்சுட்டு வந்தேன் மாதாவே எப்படியாவது நாங்கள் அந்த வீடு விற்கணும் பண்ணி நினைச்சிட்டோம் இங்கே இதுலேயே ஒப்பு கொடுத்துட்டு வந்தாங்க இந்த வீடு இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் விற்கணும் விற்றா நான் மாதாட்ட வருவேன்னு சொல்லி அவன் உண்மையிலேயே அந்த வீட்டு மண்ணை கூட கொண்டு வந்து மடு மாதாண்ட மண்ணை கூட கொண்டு அந்த வளவில் வச்சுட்டு போனான் நான் சொன்னேன் அற்புதம் சொல்லி அப்போ உண்மையாக அந்த நிறைய பேர்ட்ட கதைகளுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து விற்பம் எதிர்பார்க்கலாம் நான் அந்த வீடு விற்றுட்டேன் வித்து உடனே அடுத்த செகண்ட் நாங்கள் மடுமாதாக்கு போனாங்க வேன் பிடிச்சி போனாங்க பார்த்து நல்லா விளங்கி இருக்கு நாங்கள் சுல்தான் எல்லாம் வந்தது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போனாங்க அப்போ வித்தோடனே 50,000 ரூபா கிட்ட எங்களை சொல்ல வேண்டேன் கண்டிப்பாக வேன் பிடிச்சி மடுமாதாக்கு போயிட்டு அது ஒரு மன சந்தோஷம் தான் வந்தாங்க அப்போ சரி அந்த மாதா வந்து எங்களுக்கு இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் செய்கிறாங்க நல்ல ஒரு காணி வீட்டு அமைக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு வழி காட்டு வரேன் சரி ஓகே ஓகே இந்த தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்துட்டான் அப்போ சுடுதண்ணி எங்கம்மா சுடுதண்ணி குடிக்கிறவா இது வெள்ள தண்ணியடா தண்ணி ஓகே அப்போ சந்தோஷம் நாங்களும் மதிச்சு கூட தண்ணியை பண்ணி குடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரே பண்ணி சித்தாக்கு நல்லா வீடு கிடைக்கணும் காணி வாங்கி வீடு கட்டணும் கொண்டு ரெண்டாலும் நாங்கள் எப்போவும் இந்த இருக்கிறதெல்லாம் பெருசாக அதுவும் ஆசைப்படுறோம் இருக்கிறத கொண்டு தான் நாங்கள் ஆசைப்படுறதும் கூடனே எதுவும் ஓகே சந்தோஷம் நம்ம எதுவும் நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை சொல்லி மறக்காம